599 600 அப்படின்ட்டு யாராவது இருப்பாங்க, அவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். என்னோட எய்ம் வந்து ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். 10th முடித்தோடனே ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து பிஎம் குரூப் எல்லாம் எடுத்தோம். நான் வந்து எப்பவுமே ரொம்ப படிச்சுட்டே இருக்க பொண்ணுலாம் கிடையாது. என்னை பார்த்தா வந்து டாப்பர்னு கூட நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான். அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால அதுதான், அந்த சிரிக்கிற முகத்தை தான் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன். முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப வணங்குறேன் எங்கள் ஐயா முருகருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அடுத்தபடி என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும். தந்தி டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழகத்தினுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகி இருக்குது. இதில் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்வு எழுதின மாணவர்கள் 97.45% வந்து தேர்ச்சி பெற்று தமிழகத்திலேயே முதலிடமாக திருப்பூர் மாவட்டம் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்துக்கு கூடுதல் பெருமை சேர்க்கும் விதமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேடப்பாளையத்தில் இருக்கக்கூடிய யுனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பள்ளி மாணவி மகாலட்சுமி என்பவர் வந்து 598 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க இந்த மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன, பள்ளி மாணவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வராங்க, ப்ளஸ் அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கீங்க. 600க்கு 598 மதிப்பெண்கள் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மார்க் வாங்கியிருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத விட என் கூட இருக்கிறவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தியிருக்கேங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் சரி, அம்மா அண்ணாவும் சரி, மற்ற ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ், என் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன், அந்த பெருமையை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ போன லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நந்தினி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 600க்கு 600 மதிப்பெண்கள் வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட் அடிச்சிருந்தாங்க. அப்போது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளும் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் வந்து எதிர்பார்க்கல தான். மார்க் வந்ததுக்கப்புறமே வந்து 598 அப்படிங்கும்போது 599 600 அப்படின்ட்டு யாராவது இருப்பாங்க, அவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கள் ஸ்கூல் தான் ஸ்டேட் ஃபஸ்ட். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நந்தினி அவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு நினச்சிருக்கேன். எங்கள் ஸ்கூல்லேயே அதே மாதிரி நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால தான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கேன். இப்போது உங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க? அதை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது நானாக எதுவுமே புதுசாலாம் பண்ணலை. டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்களோ, எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் இது. அவங்க என்ன சொன்னாலுமே அது கரெக்டாக பண்ணுவோம். அவங்க அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. யூனிட் டெஸ்ட், குவார்ட்டர் போர்ஷன், ஃபுல் போர்ஷன், ஹாஃப் போர்ஷன், அந்த மாதிரி அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வச்சுட்டே இருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 12th முடிச்சிட்டிங்க, 598 ஸ்கோர் பண்ணியாச்சு. அடுத்த ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கீங்க? இப்போ 11th 12th வந்து நான் பிஎம் குரூப் வந்து நான் சூஸ் பண்ணி படிச்சிருக்கேன். பிஎம் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, என்னோடய எய்ம் வந்து ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். 10th முடித்தோடனே ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து பிஎம் குரூப் எல்லாம் எடுத்தோம். இப்போ சிஏ கிளாஸஸ் வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். சிஏ அகாடமியில் சேர்ந்து படிச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டடி பேட்டர்ன் இருக்கும். உங்களுடைய ஸ்டடி பேட்டர்ன் என்ன? அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்காமல் இருக்க என்னென்ன பண்ணுவீங்க? என்னோடய ஸ்டடி பேட்டர்ன் என்னென்னா, நான் வந்து எப்பவுமே ரொம்ப படிச்சுட்டே இருக்க பொண்ணுலாம் கிடையாது. என்னை பார்த்தா வந்து டாப்பர்னு கூட நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி தான். என்னோடய பாலிசி என்ன அப்படின்னா, என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதை ஃபுல்லாக பண்ணணும், நம்மளுடைய 100% கொடுக்கணும்னு பார்ப்பேன். இப்போ படிக்கிறதா இருந்தாலும், பேசுகிறதா இருந்தாலும், சாப்பிட்றதா இருந்தாலும் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம். அதே மாதிரி தான் படிக்கிறதுலேயும் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். என்னோடய ஸ்டடி பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தாலே வந்து இந்த ஃபோக்கஸ் வந்து டைவெர்ட் ஆகாமல் படிக்கிறதுல இருக்கணும். ஏன்னா மற்ற விஷயம் ஏதாவது யோசிச்சுட்டு படிச்சோன்னா கண்டிப்பாக மறந்துடும். எக்ஸாம் ஹாலுக்கெல்லாம் போகும்போது மறந்துடும். அதனால படிக்கும்போது மட்டும் ஃபோக்கஸ் வந்து படிப்பில் இருக்கும். இந்த 12th ரிசல்ட் வந்தப்போ 598 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசல்ட் அம்மா கிட்ட காட்டும் போது அம்மா என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு நான் 598ன்னு காமிச்சு அவங்க ஃபஸ்ட்டு பேசவே இல்லை. அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எனக்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. எனக்கு சந்தோஷமா அப்படின்னேன். ஓகே அப்படின்ட்டு. அதுதான் ஒவ்வொரு டைம் வருஷம் ரிசல்ட் வரும்போது இதுதான் கேட்பாங்க. உனக்கு ஓகே இல்லை, உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆமான்னு சொல்லிடுவேன். உங்களோட அப்பா தவறி 2 வருஷம் ஆகுது. இப்போது உங்கள் அப்பா உங்கள் கூட இருந்திருந்தால் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
இங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ரிசல்ட் வந்தோடனே, ஸ்டேட் ஃபஸ்ட் இருந்தோடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. மற்ற ப்ரெஸ்ஸில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாத்த விடையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் அப்பாவாக தான் இருப்பாங்க. இப்போது அப்பா இருந்தப்போ உங்களுக்கு இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றி இதெல்லாம் எதாவது சொல்லியிருக்காருங்களா? இப்போது அப்பா சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்பா சொன்ன வார்த்தைங்கிறத விட எனக்கு அவங்க சந்தோஷப்படுற அந்த முகம்தான் வந்து ஞாபகம் வருது. ப்ரைமரிலேயே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்கெல்லாம் எடுப்பேன். அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செகண்ட் ரேங்க் எடுத்தால் கூட ஃபஸ்ட் ரேங்க் வரலையா அந்த மாதிரி கேட்பாங்க. நான் என் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரேங்க் இது மூலியமாக தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அதுதான் அந்த சிரிக்கிற முகத்தை தான் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்த அப்புறம் அம்மா வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க? இப்போது உங்களுக்கு அம்மா கிட்ட ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அம்மா கிட்ட வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ ரொம்ப கேப்பாக இருந்த எல்லாருமே வந்து அம்மா கூப்பிட்டெல்லாம் விஷ் பண்ணுறது அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ பிஸியாக இருக்காங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. வணக்கம்மா. வணக்கம். இப்போது உங்களுடைய பொண்ணு மகாலட்சுமி வந்து இப்போ 12th வந்து 600க்கு 598 மதிப்பெண்கள் எடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கும் வந்து பெருமை சேர்த்துருக்காங்க, உங்களுடைய ஃபேமிலிக்கும் பெருமை சேர்த்துருக்காங்க. உங்களுடைய மகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். மேலும் இதே மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் அவட்ட இனிமேல் சொல்லுவேன். இப்போ வந்து ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸு மேடம் எல்லாம் சேர்த்து முதல் படி ஏற்றி விட்டுருக்காங்க. இனி ஏற வேண்டியதும் அவள் கையில் தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோ பாப்பான்னு சொல்லுவேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருமன்ட்டில் எல்லா பிள்ளைங்களுமே நல்லா படிக்கிறாங்க. என் பிள்ளையும் நல்லா படிப்பாளுங்க, ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா படிப்பாளுங்க. என் பையனும் அதே மாதிரி தான். என் 2 பிள்ளைங்களும் என்னை கஷ்டப்படுத்தாமல் பண விஷயத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி படிப்பில் நல்லா படித்து எனக்கு தான் உதவி பண்ணிகிட்ருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அந்த என் 2 பிள்ளைங்களுக்கு நான் தாயாக இருந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேனுங்க. உங்களுடைய கணவர் இறந்த அப்புறமா நீங்கள் உங்கள் 2 பசங்களையும் பையனையும் பொண்ணையும் படிக்க வைக்க எவ்வளோ சிரமப்பட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க? அவங்க வந்து எதிர்பாராமல் தான் அவரோட இழப்புங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய இதுங்க, கஷ்டங்க. நினச்சி கூட பார்க்கல. அவர் டக்குன்னு எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அவர் எங்கள் கூட தான் இருக்கார், எங்களை சுற்றி தான் இருக்கிறாரு. நம்ம அப்பா இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும், நம்ம அம்மாவுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காண்டியே முழுக்க என் பிள்ளைங்க 2 பேருமே படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க. எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி தான் ஃபோன் பார்ப்பாங்க, விளையாடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் படிக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக படித்தாங்க. அவங்க படித்த போய் தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா நான் ரொம்ப வணங்குறேன் எங்கள் ஐயா முருகருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அடுத்தபடி என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும். என்னுடைய தந்தை இறந்த பிறகும் தாயினுடைய உதவியால் மனம் தளராமல் கடினமாக படித்து 600 மதிப்பெண்களுக்கு 598 மதிப்பெண்கள் எடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. மாணவி மகாலட்சுமி அவர்கள் வந்து மேலும் மேலும் வளர வேண்டும், இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என தந்தி டிவி சார்பாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.